எனக்கு அருமையானவர்கள் எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று கர்த்தர் பார்த்து சொல்லுகிறாரு. மார்க் 5வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க பிள்ளைகள்னால நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். பிள்ளைகள் செய்கிற காரியம் உங்களை மனதை பின்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்க கணவர் பேசுகிற வார்த்தையை உங்கள் மனதை சோர்வுபடுத்தி கொண்டிருக்கலாம். உங்கள் மனைவி தாறுமாறாக நடந்து கொள்ளுகிற காரியத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். அல்லது உங்க வேலையிடத்துல திடீரென்று எதிரிகள் திடீரென்று மோசமான வார்த்தையை உங்களுக்கு விரோதமாய் வந்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். அல்லது உங்கள் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி தவறாக பேசிக்கொண்டு இருக்கிறது நீங்க கேள்விப்பட்டு அதனால சோர்ந்து போயிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா இப்பதான் சற்று முன்பு என்னோடு கூட பேசினாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை தான் நான் உங்களிடத்துல இப்பொழுது பேசுகிறேன், பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க இந்த சோர்விலேயே இருக்கணும்னு சொல்லி பிசாசானவன் திட்டம் போட்டு உங்களை அழிக்கணும்னு பார்க்கலாம். ஆனா ஏசப்பா அந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்புகிறாரு. பயப்படாது விசுவாசம் உள்ளவளாயிரு என்று சொல்லி, விசுவாசம் உள்ளவளாயிரு என்று சொல்லி, சூழ்நிலையை பார்க்க வேண்டாம் மகளே மகனே என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நிச்சயமாக அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசிச்சீங்களா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. விசுவாசத்தை தான் பிசாசானவன் திருடி கொண்டு போகிறான். அநேக பேருடைய விசுவாசம் அது இருக்கக்கூடாது. விசுவாசத்துல நம்ம வளரக்கூடாது. பிசாசோட பேர் என்ன? திருடன் தானே. திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரா என்று சொல்லி யோவான் 10:10 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது? நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் விசுவாசத்துல கர்த்தரை துதிக்கிறீங்களா? விசுவாசத்துல நீங்க சபைக்கு போறீங்களா? விசுவாசத்துல நீங்க இயேசுவை நேசித்து பைபிள் வாசிக்கிறீங்களா? விசுவாசத்துல நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது வேதத்துல நம்ம பார்க்கிற 11வது அதிகாரத்துல. அது மட்டும் இல்லாம விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்துல நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க விசுவாசித்து கேட்டீங்கன்னா நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, நீங்க ஜெபத்துல வளர வேண்டும், பரிசுத்தத்துல வளர வேண்டும், பலத்துல அதாவது அபிஷேகத்துல நீங்க வளர வேண்டும், பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும், மகிமை மேல மகிமை அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்க சோர்ந்து போயிருக்கிறது கர்த்தர் அறிவாரு. சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தையும் விட்டுறாதீங்க. நீங்க ஜெபத்துல உறுதியா இருந்து ஜெபித்து கொண்டே இருங்க. விசுவாசத்துல இன்னும் நீங்க வளர்ந்து கொண்டே இருங்க. பிரியமானவர்களே, நீங்க வேதம் வாசிச்சாதான் நீங்க விசுவாசத்துல வளர முடியும். நீங்க தேவ செய்தி கேட்டாதான் நீங்க விசுவாசத்துல வளர முடியும். நீங்க சபைக்கு போனாதான் நீங்க விசுவாசத்துல வளர முடியும். பணம் நம்மளை மேற்கொள்ள கூடாது.